வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியனுக்குன்னு வந்து வாச்சிருக்கிற அந்த க்யூட்டான வில்லி வானதி பாண்டியனை வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. என்னமோ ஊர்லேயே இல்லாத பெரிய ஆர்கிடெக்ட் மாதிரி ஒரு இடத்துல ஒரு வருஷம் கூட வேலை செய்ய மாட்டாங்க. 6 மாசத்துல வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வானதி சொல்ல, அந்த ஆஃபீஸில் வேற பிரச்சனையெல்லாம் இருந்தது வானதி, அதனால தான் அங்கே வேலையை விட்டு வந்துட்டாங்கன்றாரு பாண்டியன். எது சொன்னாலும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணாத பாண்டி, நீ நினைக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் அவங்க கிடையாது அப்படின்னு வானதி சொல்லிக்கிட்டு இருக்க பாண்டிக்கு பயங்கர சலிப்பாகுது. அவங்கள பற்றி எது பேசினாலும் உனக்கு ஏன் ஆக மாட்டேங்குது, ஏதாவது நக்கலாக சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாரு வானதி, அவங்க வசதிக்கு வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. வேலை பார்க்கறதுக்காகவே ஊரை விட்டு வந்தாங்க. இப்படி தெரியாத ஊருக்கு வந்து வேலை தேடி எவ்வளவோ கம்பெனியில ஏறி இறங்கி ஒரு வேலையில சேர்ந்தாங்க. அங்க ரொம்ப நல்லாவும் வேலை செஞ்சாங்க. வேற சில பிரச்சனையால தான் அவங்க அங்கிருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல இவன் என்னைக்காவது எனக்கு இப்படி முட்டு கொடுத்துருப்பானா, எவ்வளவு சப்போர்ட் பண்றான் பாரு அப்படின்னு எரிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க வானதி. வேலையை விட்டுட்டு வந்ததுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமாமா பெரிய உலகமகா சாதனை அப்படிங்கிற மாதிரி வானதி எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அண்ணனே அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு, அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும், நீ சொல்கிற மாதிரி 100 கோடி 200 கோடி டர்ன் ஓவர் வர்ற பிஸ்னஸ் கூட அவங்க போகலாம். அதுக்கான திறமை அவங்க கிட்ட இருக்குன்னு பாண்டி சொல்ல, வானதி செம்ம டென்ஷனோட நிமிந்து பார்க்குறாங்க. நாம ஒரு வார்த்தை சொன்னா இவன் 9 வார்த்தையில் பாராட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு எரிச்சல் அப்பட்டமா தெரியுது. அவங்க இது வரைக்கும் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, நீ என்ன பண்ணியிருக்க சொல்லு, அவங்கள கிண்டல் பண்ணுறதை தவிர நீ என்ன பண்ணியிருக்கன்னு கேட்குறாரு பாண்டி. சொல்லு, அவங்கள கிண்டல் பண்ணுறதை தவிர வேற ஏதாவது நீ உருப்படியாக பண்ணியிருக்கியா அப்படின்னு பாண்டி கேட்க, வானதி டென்ஷனோட அந்த பக்கம் இந்த பக்கம் பார்வையை மாற்றிட்டு இருக்காங்க. உனக்கு காலேஜும் முடிய போகுது, அடுத்து என்ன பண்ண போறேன்னு உனக்கே ஒரு பிளான் இருக்கா? நான் உன்னை அவங்க கூட கம்பேர் பண்ணல வானதி, உங்ககிட்ட நேரடியாகவே கேட்குறேன். காலேஜ் முடிச்சுட்டு இதை பண்ணணும் அது பண்ணணும்னு உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை தினம் காலேஜ் விட்டா இங்கே கிளம்பி வர்ற, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது அவங்க கூட வெளியே போகிறதுன்னு இருக்க அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க. வானதிக்கு டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் ஷேமா ஃபீல் பண்ணுறவங்க வேற பக்கம் வெறிச்சு பார்க்குறாங்க. ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சிருக்கியா? உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கா சொல்லு. எதுவுமே இல்லை, ஆனால் அவங்கள மட்டும் நல்லா கிண்டல் பண்ணுற அப்படின்னு பாண்டி அவர் மனசில் இருந்தது. வானதியோட உண்மையான மனசு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடுறாரு. சூப்பர் பாண்டி சூப்பர், உன் அன்னிக்காக என்னை எப்படி மட்டம் தட்டி பேசுகிற பாத்தியா நீ அப்படின்னு வானதி கோவமா கேட்க, ஏய் நான் உன்னை மட்டம் தட்டி எல்லாம் பேசலடி, அவங்கள பற்றி நான் என்ன நல்லது சொன்னாலும் உனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, ஏதாவது எடக்கு முடக்காவே சொல்லிக்கிட்டு இருக்கிற, அது நல்லது இல்லை வானதி. நாளைக்கு நீயும் அந்த வீட்டுக்கு தான் வரப்போற, உனக்கு ஏன் அவங்கள பிடிக்க மாட்டேங்குது, நாளைக்கு எப்படி 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு பாண்டி கேட்க, வானதி சுருன்னு ஏறி, பேச்சை மாத்தாத பாண்டி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல நீ என்னெல்லாம் சொல்லிட்டல அப்படின்னு வானதி அவங்கள மட்டம் தட்டினதை மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க ரெடியா இல்லை. 24 மணி நேரமும் இங்கே தான் வந்து உட்கார்ந்துருக்கேன், எனக்கு என்ன லட்சியம் இல்லை, நான் பெரிய வேஸ்ட்டு, ஆனால் அவங்க பெரிய பிஸ்னஸ் உமன் இல்லை, நான் தான் தண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படித்தானே அப்படின்னு வானதி கத்த. ஏய் நான் அப்படி சொல்லலடி, நான் சொல்ல வர்றத புரிஞ்சுக்கோன்றாரு அவரு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி, சொல்லிட்டல்ல இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வானதி அதையே புடிச்சுக்கிட்டு கத்த. ஐயோ இவகிட்ட பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு, பார்த்தாலும் தப்பு, பார்க்கலனாலும் தப்புன்னு நொந்து போய் பாக்குறாரு பாண்டி. எனக்கும் லட்சியம்லாம் இருக்கு சரியா அப்படின்னு பொங்குறாங்க வானதி. இதுக்கு ஏண்டி இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன்னு பாண்டி பார்க்க, நானும் என் ஃப்யூச்சரை பற்றி நிறைய பிளான் எல்லாம் வச்சுருக்கேன், உங்ககிட்ட சொல்லாததுனால நான் அதெல்லாம் யோசிக்கலைன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு புரிஞ்சு தள்ளுறாங்க வானதி. அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்க, நானும் கோடி கணக்கில் சம்பாதிப்பேன், எனக்கும் அந்த திறமை இருக்கு, நான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு அப்புறமா உன்னை மீட் பண்ணுறேன்
அப்படின்னு வானதி போறாங்க. வாரத்துல 3 நாள் பேச்சு, அதுல 3 நாளும் சண்டை, 4வது நாள் பிரேக்கப், 5வது நாள் மலப்புற, 6வது நாள் மீட்டப்பு, 7வது நாள் சேட்டப்பு. இந்த வானதி தொந்தரவு தாங்க முடியல. பாண்டிக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் தாங்க. வானதி வேகமா திரும்பி நடக்க, வானதி அப்படின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. அப்படியெல்லாம் சவால் விடாத, அப்புறம் நாம மீட் பண்ணவே முடியாதுன்னு சந்தோஷமா சொல்றாரு. ச்சே அப்படின்னு கைய உதறிட்டு கடுப்போட போறாங்க வானதி. அவரு கொஞ்சம் சிரிப்பும் நிறைய வேதனையுமா செய்யன்னு உட்கார வானதி கோவமா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. சரி, இப்போதைக்கு போய் தொலைஞ்சிட்டா, அடுத்த வேலையை பார்க்கலான்னு பாண்டி வேலையை பார்க்குறாரு. நிலாவை கூட்டிக்கிட்டு சோழன் கோவிலுக்கு வந்துடுறாரு. கிட்ட கிட்ட இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பூக்கார பாட்டிக்கிட்ட நிறுத்தி 2 முழம் கொடுங்கன்னு கேக்குறாரு. நிலா சிரிப்பும் ரசனையுமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பாட்டின்னு கேட்க 100 ரூபாங்கிறாங்க அவங்க. 100 ரூபாயா? இதுல 150 ரூபா இருக்கு, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க, சரிங்க தம்பின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த பாட்டி. சோழன் அந்த பூவை கொண்டு வந்து நிலா முன்னாடி நீட்ட, நீங்களே வச்சு விடுங்கன்றாங்க அவங்க. சோழன் ஆனந்த அதிர்ச்சியில நிக்க, நமக்கும் பயங்கர அதிர்ச்சியா தான் இருக்கு. அது எப்படி ஒரே நாள்ல உலகம் தலைகீழ மாறிடுச்சுன்னு நம்ப முடியாத சந்தோஷம் ஒரு முகத்துல படுற. நானே வச்சு விடுறேன் அப்படின்னு பின்பக்கமா போய் 2 முழம் பூவுன்னு சொல்லி வாங்கின ஒரு 4 முழத்தை திருப்பி நிலா தலையில வச்சு விடுறாரு. அவரு வச்சு விட நிலாவும் தொட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு திரும்பி கேக்குறாங்க. சூப்பர் அப்படின்னு அவர் சொல்ல, போலாமான்னு கேக்குறாங்க நிலா. மறுபடியும் சோழன் வண்டியில ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண, நிலா ஏறி உட்காந்து அவர் தோல்ல கைய வச்சுக்கிறாங்க. சோழன் வண்டியை ஓட்டிட்டு இருக்க சோழன்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு அவர் சொல்ல, கோவில் அந்த பக்கம்ல இருக்குன்னு நிலா கேக்குறாங்க. மணி என்ன ஆகுது? இந்நேரம் கோவில் திறந்திருக்குமா அப்படின்னு அவர் கேட்க, டைம் 7 தானேங்க ஆகுதுன்றாங்க நிலா. அவரும் கையை திருப்பி பார்த்துட்டு அப்படிங்கிறாரு. திறந்திருக்காதா அப்படின்னு கேட்க, நிலா இதெல்லாம் நட சாத்துற டைம் நிலா, நம்ம ரிட்டர்ன் வரும்போது கோவில் பக்கமா போறேன், அப்படியே வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு போவோம், ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே வண்டியை ஓட்டுறாரு. ஏங்க அண்ணே கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி தானே நம்மள அனுப்பி வச்சாரு அப்படின்னு நிலா கேட்க, அண்ணே கோவிலுக்கு போங்கன்னு தான் சொல்லுச்சு, கோவிலுக்கு உள்ளர போங்கன்னு சொல்லுச்சா, நாம வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சோழன் சொல்ல, இதெல்லாம் ஒரு லாஜிக்கா அப்படின்றாங்க நிலா. நம்ம கல்யாணமே கோவில்ல தானே நடந்துச்சு, மறுபடியும் சாயங்காலம் வேற கோவிலுக்கு போகணுமா? திரும்ப திரும்ப நம்மளையவே பார்த்து சாமிக்கே போர் அடிச்சிட போகுது அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலா சிரிக்கிறத ரியரியோ மிரர் வழியா சோழனை பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷமா வண்டியை ஓட்டுறாரு. நாம பீச் ரோட்ல ஒரு டிரைவ் போயிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு வரலாம், இதை சொல்லி நான் கூட்டிட்டு வந்திருந்தா நீ வந்திருப்பியா? அதான் அண்ணங்கிட்ட சொல்லி உங்ககிட்ட கோவில் அது இதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த அப்படின்னு சோழன் சொல்ல, சரியான ஃப்ராடு சோழன் நீங்க அப்படின்னு செல்லம்மா பின்மண்டையில ஒரு அடி வைக்கிறாங்க நிலா. நான் டீ குடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டேன், இல்ல நீ தான் வரலன்னு சொல்லிட்ட. இன்னைக்கு தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு நிலா, இந்த நாள் திரும்ப வருமா? இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தா இந்த நாளே முடிஞ்சிரும். இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா டிஃப்ரெண்டா பண்ணுவோம். ஃபியூச்சர்ல இந்த டேவை யோசிச்சு பார்த்தா பயங்கர எக்ஸைட்டடா இருக்கணும். இப்ப நீ சொல்லு, உனக்கு என்ன பண்ணணும், அதை நாம பண்ணுவோங்கிறாரு சோழன். நிலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணணும்னா அப்படின்னு யோசிச்சுட்டு, இந்த ராத்திரியில என்ன பண்றதுன்றாங்க. உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா, இல்ல இந்த பீச்சு இந்த பார்க்கு இந்த மாதிரி எங்கேயாவது போகணும்னு தோணுதான்னு சோழன் கேக்குறாரு. நிலா பலமா யோசிக்கிறாங்க. இந்த மொமெண்ட்ல உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படி கேட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா அப்படின்னு நிலா கேட்க, ஐஸ்கிரீம் குட் சாய்ஸ் போலாம் அப்படின்னு சோழனும் சிரிக்க நிலாவும் சிரிக்க ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு வண்டி நிக்க, அங்க நிறுத்துற சோழன், நீங்க இரு நான் வாங்கிட்டு வரேன்னு போறாரு. 2 பேரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல கலக்கிக்கிட்டு இருக்க சோழன் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. 2 பேரும் சாப்பிட்றாங்க. அந்த பார் ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டு, ஆமா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்னு நிலா கேட்குறாங்க. என்னது சாக்லேட் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியான்னு கேட்குறாங்க நிலா. அவரு தலையாட்ட கொடுங்க அப்படின்னு வாங்குற நிலா அதில் சின்னதாக ஒரு கடி கடிச்சுக்கிறாங்க. சோழன் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்க, நல்லா இருக்குன்றாங்க நிலா. சோழன் அப்படியே ஐஸையும் நிலாவையும் மாறி மாறி பிரமிப்பா பார்த்துட்டு இருக்க, அப்படின்னு தலையாட்டிட்டு அவங்க கையில் இருக்கதை சாப்பிட்றாங்க. அவரும் ஒரு கடி கடிச்சிட்டு யோசிச்சவரா, நிலா இந்த ஃப்ளேவரில் வேணா இன்னொன்று சொல்லுவான்னு கேட்குறாரு. ஆஹா டேஸ்ட்டுக்கு அப்படிங்கிற நிலா அவங்க ஐஸை ஒரு சப்பு சப்பிட்டு, ஏன் உங்களில் இருந்து நான் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே அப்படிலாம் இல்லை, யார் சொன்னா, தாராளமாக எடுத்து சாப்பிடலாமே, உனக்கு இல்லாததா அப்படின்னு பயங்கர பரவசத்தோடு சொல்கிறாரு சோழன். என்னோடது ட்ரை பண்ணுறீங்களான்னு நிலா நீட்டுறாங்க. அது அப்படின்னு தயங்கிட்டு இருக்க நிலாவை அவர் வாய்க்கிட்ட கொண்டு போக அவர் கொஞ்சம் கடிச்சிக்கிறாரு.
உடனே அவரும் அப்படின்னு ரசிச்சு தலையாட்ட நிலா மறுபடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோழனுக்கு இதெல்லாம் கனவா நனவா, நமக்கு தான் இதெல்லாம் நடக்குதா, நம்ம வாழ்க்கை தானா அப்படின்னு ஆச்சரியமும் பிரமிப்புமா இருக்காரு. சோழா, நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டா, நீ கற்பனை பண்ணாதது, கனவுல கூட நினைக்காததெல்லாம் நடக்குதுடா அப்படின்னு சந்தோஷமா நிலாவை பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. அதீத சந்தோஷத்துல கண்கள் துளிர்க்க ஆரம்பிக்க லைட்டா படபடன்னு அடிச்சது சரி பண்ணிட்டு நெஞ்சில கைய வச்சுட்டு இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அப்படியே கனவு மாதிரி இருக்குன்றாரு. உடனே நிலா ரொம்பவே குறும்பா எட்டி அவரோட கைய பிடிச்சிக்கல. ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாரு. வலிக்குதா அப்படின்னு நிலா கேட்க ஆமா ஆமாங்கிறாரு. அப்ப நிஜம்தான் அப்படின்னத மில்லியன் ஆண்டு கணக்கா ஓடிட்டு இருக்க அதே மொக்க ஜோக்க சொல்றாங்க நிலா. வர வர நக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சு நிலா உனக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தான் அப்படின்னு படீர்னு அடிக்கிறாங்க நிலா. என்னையவே மிஞ்சிடுவ போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே ஐஸை சாப்பிட்றாரு சோழன். அப்படியே கையை நீட்டி நிலாவோட கன்னத்தை கிள்ளிட்டு அழகான பொண்ணுக்கு நக்கல் ஜாஸ்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நிலா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. நிலாவையே பார்த்துட்டு இருக்கவரு, உன்னை மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வருவான்னு நல்லா சத்தியமா நினைக்கவே இல்லைன்றாரு. நான் கூட தான் நினைக்கல இப்படி ஒரு ஃப்ராடு என் வாழ்க்கையில வருவான்னு அப்படின்னு நிலாவும் பதிலுக்கு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டு தான், நீ சொன்னதும் கரெக்டு தான், நான் ஃப்ராடு, பொய் சொல்லுவேன், புரியுது அப்படிங்கிற சோழன் அப்படியே நிலாவோட 2 கையையும் பிடிச்சிட்டு இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல நிலா கையை விடுவிச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் நிறைய கேட்டுட்டேன் சோழன் அப்படின்னு எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்ல மறுபடியும் கையை பிடிச்சி நிஜமாக தான் நிலா சொல்கிறேன், நான் இதுவரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் உன்னை என் வாழ்க்கையில் தக்க வச்சுக்கிறதுக்காக தான். அதுவே இப்போ நடந்துருச்சு. இப்போ நீ என் ஒய்ஃபா, இதோ என் பக்கத்தில் இருக்க. இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சொல்லு. இதுக்கப்புறம் நான் பொய் சொல்லவோ ஃப்ராடுத்தனம் பண்ணவோ எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சோழன் சொல்ல, ஓகே பார்க்கலான்ற மாதிரி குல்ஃபியை சாப்பிட்றாங்க நிலா. அதுக்குன்னு நான் செஞ்ச எல்லாத்தையும் நான் நியாயப்படுத்த விரும்பல, அது எல்லாமே ரொம்ப தப்புதாங்கிறாரு அவரு. அப்படின்னு நிலா பார்க்க, அதுக்காக நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே உங்ககிட்ட நான் போய் சொல்லவே மாட்டேன், சரியா அப்படிங்கிற சோழன். அப்புறம் வீட்டில் சின்ன சின்னதாக ஃப்ராடு வேலை பார்ப்பேன். இதோ உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இங்கே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டியா செய்வேன். ஆனா இதையுமே இனிமே பண்ணாம இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சோழன் சொல்ல, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிலா தலையாட்டிட்டே நிக்கிறாங்க. ஏன்பா அந்த குல்ஃபி என்ன பால்ல செஞ்சதா பாறாங்கல்ல செஞ்சதா அப்படியே இருக்கு. நான் இனிமே எந்த வகையிலையும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், இது இந்த சோழனோட ப்ராமிஸ்ன்னு சொல்லி நிலாவோட தலையில கைய வைக்கிறாரு. நம்பலாமா அப்படின்னு நிலா கேட்க, நீ என்ன தாராளமா நம்பலாங்கிறாரு சோழன். சரி சரின்னு தலையாட்டுறாங்க நிலா. வானத்தைய வளைச்ச சந்தோஷத்துல நின்னுட்டு இருக்க சோழன், ஐயோ இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமான ஆள் போல இருக்கு. இதோ என்னமோ புதுசா சாதிச்ச மாதிரி, பெருசா சாதிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு அவரு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சுத்தி முத்தி வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்க நிலாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு சந்தோஷத்துல தலைகால் புரியல, பின்மண்டையை தேய்ச்சிக்கிறாரு, வானத்தை பாக்குறாரு, நட்சத்திரத்தை எண்றாரு, ரோட்டை பாக்குறாரு, போற வர்ற வண்டிங்களெல்லாம் எண்ணிட்டு இருக்காரு. 1/2 மணி நேரமா சாப்பிட்டோம், அந்த ஐஸ் முடியவே மாட்டேங்குது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே சந்தோஷமா ஐஸை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க வானதி வீட்டில் வானதியோட அப்பா வானதி அவங்க அண்ணன் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அவங்க அம்மா தோசை திருப்பியில் தோசை எடுத்துட்டு வர்றாங்க. அம்மா சீக்கிரம் கொண்டாமா அப்படின்னு வசந்த் சொல்ல, இதோ வரேன்டா இந்தா அப்படின்னு தட்டுல டொப்புன்னு தோசையை வைக்கிறாங்க. டேய் குடு அப்படின்னு வானதி படக்குன்னு அந்த தோசையை எடுத்துக்கிறாங்க. ஏய் அப்படின்னு வசந்த் கத்திட்டு இருக்க, ஏண்டி உன் தட்டில் தான் இருக்கேடி, அவன் தட்டில் இருக்கதை ஏன் எடுக்கிறேன்னு அவங்க அம்மா கத்துறாங்க. அவன் தட்டில் இருக்கிறது மட்டும்தான் முருவலா இருக்கு, எனக்கு மட்டும் முதன்னு சுட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. தின்னு தொலை, உன் தோசையை கொடு அப்படின்னு வசந்த் வானதி தட்டில் இருக்க அந்த மொத்த தோசை எடுக்கிறாரு. ஏய் அப்படின்னு வானதி புடுங்க பார்க்க, போ அப்படின்னு அவர் தட்டில் வச்சுக்கிறாரு. ஏய் சண்டை போடாம சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, நான் இல்ல நைனா அவதான் அப்படின்னு கடுப்பா சொல்றாரு வசந்த். யாருக்கும் மிச்சம் மீதி இருந்துடக்கூடாதுன்ற நினைப்புல சாம்பார் அள்ளி அள்ளி ஊத்திக்கிறாங்க வானதி. சிக்கன் குழம்பெல்லாம் ஒன்னா வச்சு சாப்பிட்டா மசாலாலாம் நல்லா இறங்கிருக்குல்ல அப்படின்னு வானதி கேட்டுட்டு ரசிச்சு சாப்பிடுறாங்க. ஏன் வானதி படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற, அடுத்து வேலைக்கு தானே போகணுன்றாரு அவங்க அப்பா. யோ அவதான் மேல படிக்க போறேன்ல சொன்னா அப்படின்னு அவங்க அம்மா குரல் கொடுக்குறாங்க. ஆமா இவளை மட்டும் செலவு பண்ணி மேலே படிக்க வைங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு செலவு பண்ணுங்க. என்னை மட்டும் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு ஃபாரினில் போய் வேலை பார்க்க அனுப்பிட்டீங்க, இவளுக்கு மட்டும் என்ன சொகுசா அப்படின்னு பக்கா அண்ணனா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு வசந்த்.
எனக்கு படிப்பு வந்துச்சு, உனக்கு தான் படிப்பே வரலையேங்கிறாங்க வானதி. ஆமா, அப்படியே நீ பெரிய படிப்பாளி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்க பாரு. இவெல்லாம் ஜஸ்ட் பாஸ் தான், இதுல பேச்சு வேற அப்படின்னு வசந்த் சீண்டிக்கிட்டு இருக்க. போடா அப்படிங்கிற வானதி. நைனா, நானே உங்ககிட்ட அதை பத்தி பேசணும்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் வந்து சாப்பிட உட்காந்துடுறாங்க. நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு வானதி சொல்ல, அவங்க அப்பா அப்படியே அதிர்ந்து போய் பார்க்க, வசந்தும் வாயில இருக்க தோசையோட அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாரு. அட அப்படின்னு குத்துக்கால வச்ச உட்கார்ற அவங்க அம்மா, என்ன கூட படிக்கிறவங்களோட சேர்ந்து வைக்க போறியோன்னு கேக்குறாங்க. இல்ல, நான் தனியா வைக்கலான்னு இருக்கேன்றாங்க வானதி. இனாயா சொல்றா இவ அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட அவங்க அம்மா அவங்க அப்பாவை பாக்குறாங்க. ஏம்மா, அதுக்கு நிறைய காசு செலவாகுமே அப்படின்னு அவங்க அப்பா கேட்க. ஆமா, காசு ஆகும் தான், படிச்சுட்டு சும்மாவா இருக்க முடியும், படிச்சது பிஃபார்மு, அப்ப மெடிக்கல் ஷாப் வைக்கிறது தானே கரெக்ட்னு கேட்டுட்டு ஜாலியா சாப்பிடுறாங்க வானதி. ஏய், முதல்ல எங்க நான் வேலை செய்ய எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும், அப்புறம் மெடிக்கல் ஷாப் வைக்கலாம், எடுத்த உடனே உனக்கு தொழிலதிபர் ஆகணுமா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்குறாரு. ஏய், தொழிலதிபர் ஆவறதெல்லாம் இருக்கட்டும்டா, இதுக்கெல்லாம் முதல்ல யார்கிட்ட காசு இருக்குது, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அவங்க அப்பா அதிர்ச்சியோட சொல்லிட்டு இருக்க. ஏய், இன்னொரு முருவல் தோசை வேணும்னா கேளு, போட்டு தாரேன், சாப்பிட்டுட்டு அமைதியா இரு. மெடிக்கல் ஷாப் வைக்கிறாளாம், மெடிக்கல் ஷாப்பு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. அம்மா, என்னாலெல்லாம் யார்கிட்டையும் போய் வேலை செய்ய முடியாது, எனக்கு சொந்தமா மெடிக்கல் ஷாப் வைக்கணுங்கிறாங்க வானதி. அது என்னவோ கரெக்டு தான் வானதி, உங்களோட யாருமே அரை நாள் கூட சேர்ந்து இருக்க முடியாது, அப்படியே தெரிச்சு ஓடிடுவாங்க. எப்படிதான் உங்களை காலேஜில் வச்சு மேய்ச்சாங்களோ தெரியல. அவங்க அம்மா அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க. அப்பா, எனக்கு ஒரு கடை வச்சு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்க, அவர் தொண்டையில தோசை அப்படியே சிக்கிக்குது. கடை வச்சு கொடுக்கணுமா அப்படின்னு பயமா அதிர்ச்சியுமா கேட்க. ஆமாப்பா, நல்ல மக்கள்லாம் புழங்குற இடமா, முடிஞ்சா நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடமா பார்த்து அது பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிடலாம் அப்படின்னு வானதி சொல்ல, அவருக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருது. என்னடி இவ இப்படி பேசின்னு இருக்கா, காசு என்ன மரத்துலயா காக்கிது அப்படின்னு அவங்க அப்பா அதிர்ச்சியோடவே கேட்க. என்னமோ பண்ணுங்க, பெத்து தொலைச்சிங்கல்ல, அனுபவிங்கன்ற மாதிரி வசந்த் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்தாடி, அடிச்சு பல்லுகளெல்லாம் உடச்சு போடுவேன். நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, வானதி உச்சி கொட்டிட்டு பார்க்குறாங்க. இதுக்குதாய்யா இவ படிப்பு முடிஞ்ச உடனே கண்ணாலம் பண்ணி துரத்தி விடலான்னு சொன்னேன், கண்ணாலம் பண்ணிட்டு போய் தொலையாம இங்கே உட்காந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அதிர்ச்சி விலகாத கண்களோட அவங்க அப்பா வானதியவே பார்த்துட்டு இருக்காரு. நைனா, ப்ளீஸ் நைனா, படிப்பு முடிச்சு என்னால சும்மா எல்லாம் உட்கார முடியாது நைனா, எனக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கணும் ப்ளீஸ் நைனா, காசு இல்லைன்னா லோன் எடுத்து கடை வச்சு கொடு நைனா அப்படின்னு வானதி கேட்க. என்ன நம்பி லோன் தர, எங்கிட்ட என்ன வானதி இருக்குங்கிறாரு அவரு. இருக்கிற வீடு வாடகை வீடு, வண்டி வேற ஏற்கனவே கடல்ல இருக்குதுங்கிறாரு அவரு. ஏய், மெடிக்கல் ஷாப்பும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஜாலியா வீட்டில் இரு அப்படின்னு வசந்த் சொல்ல. நீ எதுக்கு சும்மா உள்ளர வர்ற, நான் அப்பா அம்மா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ வாயை மூடு அப்படின்னு வசந்த் வாயை அடைக்கிறாங்க வானதி. என்னவோ பண்ணி தொலை, எப்படியோ போங்கன்ற மாதிரி அவரு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஏய் வானதி, அதுக்கெல்லாம் அப்பா கிட்ட காசு இல்லம்மா, நீ எங்கேயாவது வேலை பார்க்கறதுன்னா பாரு, இல்லைன்னா வீட்டில் சும்மாவே இரு, இவனுக்கு சோறு போடுற மாதிரி உனக்கும் சேர்த்து சோறு போடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா ஒத்த வார்த்தையில 2 பேரையும் தண்டோன்னு முடிச்சிடுறாரு. அதெல்லாம் முடியாது நைனா, என்னால யார்கிட்டையும் போய் வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா குத்தவா குதறவான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால பார்க்க மட்டும்தான் முடியும், அதுக்கு மேல வானதி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது தெரிஞ்ச வானதி அவங்க அம்மாவை துளி கூட சட்டை பண்ணாம, எனக்கு சொந்தமாக மெடிக்கல் ஷாப் வைக்கணும், ஏதாச்சும் பண்ணி எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வழிச்சு வாயில போட்டுக்கிட்டு கை கழுவிட்டு எந்திரிக்கிறாங்க. சாப்பிட்ட தட்டையாவது எடுப்பாங்கன்னு பார்த்தா அப்படின்னு கையை உதறிட்டு நேரா ரூம்குள்ள போயிடுறாங்க. பிறந்தா வானதி பேரண்ட்ஸுக்கு தான் பிள்ளையா பிறக்கணும் போல இருக்கு. ஏய், என்னாடி இவ அப்படின்னு அவங்க நைனா கேட்க. தலை எழுத்துயா, தினம் ஒரு 7:30 எழுத்துக்கிட்டு வர்றாய்யா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதாவது காசு அரேஞ்ச் பண்ணுறேன்னு பண்ணினீங்க, அப்புறம் நான் கடுப்பாயிடுவேங்கிறாரு வசந்த். ஆமாண்டா, அரேஞ்ச் பண்ணுறாங்க, உன்னை ஃபாரினுக்கு அனுப்பின கடனையே நான் இன்னும் கட்டி முடிக்கல, இதில் அவளுக்கு வேற கடை வச்சு கொடுத்து கடன்காரனா போக சொல்றியா, என்னை நம்பி எவன்டா கடன் கொடுப்பான் அப்படின்னு அவரு நொந்து போய் சொல்ல. சோ, இவளை கண்ணாலம் பண்ணி துரத்தி விடலான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு வழி பொறுக்க மாட்டேங்குது, வீட்டில் இருக்கவங்களை இப்படி போட்டு சாகடிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு அவங்க அம்மா நொந்து போய் உட்கார்ந்துருக்க. அம்மான்னு கூப்பிடுறாரு.
என்னவோ சொல்ல போறான்னு ஆர்வமா என்னன்னு கேட்க, ஒரு முட்டை தோசை எடுத்துட்டு வாயங்கிறாரு வசந்த். ஆமாண்டா, போட்டுக்கிட்டு வரேன், உட்காந்து நல்லா துண்ணு, போட்டுக்கு எதுவும் பண்ணிடாத, ஆளையும் மண்டையும் பாரு அப்படின்னு அவங்க எழுந்து போக, அம்மா என்ன அவ மேல இருக்க கோவத்தை என் மேல காமிச்சிட்டு இருக்கிற, முட்டை தோசை தானே கேட்டேங்கிறாரு வசந்த். ஏண்டா எதை பத்தியும் உனக்கு கவலையே இல்லையாடா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, நான் ஒரு முட்டை தோசை தானே கேட்டேன், அதுக்கு என்ன இப்பங்கிறாரு வசந்த். இதுங்க கிட்ட பேசி இன்னொரு தோசை சாப்பிட்றதுக்கு இருக்க தோசையோடையாவது சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நிலாவோட ரூம்ல ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க சேரன் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காரு. கையில் ஃப்ளவர்ஸோட பாண்டியும் கவரோட பல்லவனும் உள்ளர வர்றாங்க. அண்ணன்னு கூப்பிட திரும்புறாரு. காற்று நல்லா ஜிலு ஜிலுன்னு வருதுல்ல அப்படின்னு கேட்க, ஆமாண்டா அதான்டா செக் பண்ணிட்டு இருக்கேன்றாரு சேரன். காற்று நல்லா ஜில்லுன்னு வருதுல்ல அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே, நீ உள்ளறையே இருக்கிறதுனால உனக்கு தெரியல, வெளியில போயிட்டு வந்து பாரு, நல்லா ஜில்லுன்னு இருக்குன்னேங்கிறாரு பாண்டி. அப்ப சரிடா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே பரவாயில்லண்ணே, அண்ணன் அன்னைக்காக சர்ப்ரைஸா ஏசியெல்லாம் வாங்கிருச்சுல்ல அப்படின்னு பல்லவன் சிரிப்போட சொல்ல, சேரனும் சந்தோஷமா சிரிச்சுட்டு ஆமாண்டாங்கிறாரு. அன்னைக்கு இது பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும்லண்ணே அப்படின்னு பாண்டிக்கிட்ட கேட்க, அவரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. நிலாவுக்கு தெரியாம இந்த ஏசியை ஒளிச்சு வைக்கிறது தாண்டா ஒரு பெரிய கஷ்டமா போச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, பரவாயில்லண்ணே, அன்னைக்கு தெரியாம சர்ப்ரைஸா இவ்வளவு செலவு பண்ணி சோழனை ஏசி வாங்கிருச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல, கிழிச்சான். காசு பத்தாம அண்ணங்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிதான் ஏசியை வாங்கியிருக்கான்றாரு பாண்டி. இதுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜுக்கு நான் தான் 2,000 ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஏய் விடுடா, அவன் சந்தோஷமா இருந்தா நமக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சேரன் கேட்க, ஓகேன்னு தலையாட்டி வைக்கிறாரு பாண்டி. சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ரூமை அலங்காரம் பண்றதா எப்படி அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆமாண்டா சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சேரன் சொல்ல, சரின்னுங்கிறாரு பாண்டி. டேய் பல்லவா, நீ வேணும்னா வெளியில போயிருக்கியா அப்படின்னு கேட்க, அண்ணே என்னை சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணாதண்ணே, நான் ஹெல்ப் பண்றேனே, அண்ணன் மட்டும் எப்படி தனியா பண்ண முடியும், நீ போ, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி சீக்கிரம் பண்ணுங்க நான் போறேன் அப்படின்னு ஏசி ரிமோட் அங்க வச்சுட்டு வெளியே போறாரு சேரன். பேகை வச்சுட்டு, அண்ணே எங்க இருந்துன்னு ஆரம்பிக்கிறதுன்னு பல்லவன் கேட்கிறாரு. அவரும் கையில இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, பெட்ஷீட்ல ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லிட்டு மேல இருக்க விரிப்பை எடுக்கிறாரு. பல்லவன் கிட்ட கொடுக்க, அப்படின்னு வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு வந்திருந்த புது விரிப்பை பெட் மேல விரிக்கிறாங்க. தலைவாணிக்கு கவர்லாம் மாத்துறாங்க. பெட்ஷீட் போட்டாச்சு, இப்போ இந்த பூவை பெட் முழுக்க தூவி விட்டுருவோமாடா அப்படின்னு பாண்டி கேட்க, அண்ணே அப்படியே தூவி விடுறதெல்லாம் பழைய ட்ரெண்டுன்னு, இந்த கொக்கு ரோஸ் இந்த மாதிரி ஏதாவது கிரியேட்டிவா பண்ணணும்னுங்கிறாரு பல்லவன். டேய் இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்னு பாண்டி கேட்க, அதெல்லாம் படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு பல்லவன் கூலா சொல்றாரு. நான்லாம் பார்த்ததே இல்லையேங்கிறாரு பாண்டி. நீ படத்துக்கே போக மாட்ட, நீ எப்படி பார்த்துருப்ப, சரி விடு, நீ சொல்ற மாதிரி பூவை போட்டு அதுக்கு மேல டிசைன் ஆரம்பிக்கலாம் என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க, நீ எப்படா படத்துக்கெல்லாம் போற அப்படின்னு கேட்க வந்த பாண்டியன் அதை விட்டுட்டு சரின்னு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ரோஸ் பெட்டல வச்சு பெட் மேல ஒரு ஹார்ட் போடுறாங்க. செவுத்துல அங்கங்க கொஞ்சம் லீஃபை வச்சு அதுக்கு மேல ஒரு கார்னிஷியா டேலியா ரோஸ்ன்னு ஃபிட் பண்றாங்க. கட்டில் அங்கங்க சின்ன தோரணம் மாதிரி பூவை தொங்க விடுறாங்க. அண்ணன்னு பல்லவன் கூப்பிட பாண்டி பாக்குறாரு. என் சைடு பாருனே, ஹார்ட் எவ்வளவு அழகா இருக்கு, உன் சைடு பாரு வளைஞ்ச மாதிரி இருக்குன்றாரு அவரு. ஆமா கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கு, சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவரு ஏதோ ட்ரை பண்றாரு. இல்ல இங்க கொடு அப்படின்னு பெட்டல்ஸை வாங்கி ஏதோ கேப்ல நிரப்பி அத ஒரு வழி பண்றாரு பல்லவன். ஓகேடா நல்லா இருக்குடா அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி இவ்வளவு பூ இருக்கே இதெல்லாம் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. டேய் விடுடா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லடா அப்படின்னு பாண்டி சொல்ல, ஏன்னு பேசாம பெட்டை சுத்தி பார்டர் போட்டுடலாமான்னு கேக்குறாரு பல்லவன். டேய் இதுக்கே இடுப்பெல்லாம் வலிக்குதுடா, போதும்டான்னு பாண்டி கெஞ்சுறாரு. அதெல்லாம் பார்த்தா முடியுமான்னு, நான் பேசாம இந்த சைடு பார்டர் கட்டுறேன், நீ அந்த பக்கம் பண்ணு அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் அதெல்லாம் வேணாம்டா, இதுவே போதும்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற பல்லவன், சரி அப்படின்னா பெட்டை சுத்தி பூவை அப்படியே தூவி விட்டுருவோமான்னு கேட்கிறாரு. அதை வேணா பண்ணலான்னு எழுந்திருக்கிறாரு பாண்டி. 2 பேருமே ரொம்பவே அழகா ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பூவை தூவிக்கிட்டு இருக்க பல்லவன் மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்க, டேய் நீ என்னடா போனை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி கேட்க, இல்லைன்னே ஏஐ கிட்ட வேற எப்படிலாம் ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேங்கிறாரு பல்லவன். ஏஐ கிட்ட ஐடியா கேட்குறியா அப்படின்னு பாண்டி திகைப்போட பார்க்க, இங்க பாருன்னு இந்த ஆர்டின்லாம் நடுப்புற போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி பண்ணிடுவோமா இத அப்படின்னு பல்லவன் அதை காமிச்சு கேட்க, ஏய்
நாம இங்க பண்ணியிருக்க அலங்காரத்தை பார்த்து இந்த அழகான பெட்ல எப்படி தூங்குறதுன்னு யோசிச்சிட போறாங்கடா அப்படிங்கிறாரு பாண்டி. பாயிண்ட்டுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, அதனால தான் சொல்றேன் அலங்காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு பாண்டி சொல்ல, சரின்னு ஒத்துக்கிறாரு பல்லவன். ஏசி காத்து வேற பயங்கரமா வருது இல்லைன்னு, ஹால்லையும் இதே மாதிரி ஒரு ஏசி மாட்டிடலாம் அப்படின்னு பல்லவன் ஆசையா சொல்ல, மாட்டிடலாம் விடுறான்னு சந்தோஷமா சொல்றாரு பாண்டி. அண்ணன் மட்டும் இன்னைக்கு ஏசியில தூங்க போகுதில்ல அப்படின்னு பல்லவன் பெட்டை பார்த்துட்டு சொல்ல, ஏய் அப்படிலாம் முடிவு பண்ணிடாத, யாருக்கு தெரியும் ஏசி எல்லாம் மாட்டிட்டு ராத்திரி நம்ம கூட வந்து தூங்கினாலும் தூங்குவான் அப்படின்னு பாண்டி சிரிக்க, பாவனே அண்ணன் அப்படிங்கிறாரு பல்லவன். பாண்டி அந்த ரூம் அப்படியே எல்லாம் நல்லா இருக்கா பெர்ஃபெக்டா இருக்கான்னு கண்ணாலேயே ஒரு பார்வை பாக்குறாரு. அதை பார்த்து பல்லவனும் சிரிச்சிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் நைட் கனவோட முக நிறைய சிரிப்போட சோழன் வண்டியை ஓட்டிட்டு இருக்க, நிலா அந்த இருட்டுல அங்கங்க வர்ற வெளிச்சத்தையும் வண்டிங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.